அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஆல். இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு தான். செங்கோடுவா ஃபிஷ் குழம்பு சிகப்பு மீன் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். 2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு நாம 1 கிலோ அளவு கொடுவா ஃபிஷ் எடுத்திருக்கோம். இதுல வந்து பாதி ஃப்ரை பண்றதுக்காக எடுத்து வச்சுட்டு பாக்கி நம்ம ஆத்துல போறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி பெரிய சைஸ்ல பீஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கோம். இது நம்ம ஃப்ரை பண்றதுக்காக நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸில வந்து ஜீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுல நம்ம 7 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காயில பாதி மூடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். நம்ம ஊற வச்சிருந்த புளியை நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுல நம்ம மிக்ஸில பிளண்ட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல கொஞ்சமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை நம்ம பல்ஸ் மோட்ல இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி குறன்னு அடிச்சு எடுத்து வந்துடலாம், வெண்ணெயை அரைக்காம. இதில் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கையால் கரைச்சி எடுத்துக்கணும், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதுல நம்ம 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது மீன் குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலா நம்ம வந்து செக்கில் ஆடின கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணி செய்யறோம், பேக்கெட்ல உள்ளது கிடையாது. நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மீடியம் சைஸ்ல ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதுலயே நம்ம 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிருக்கோம். பூண்டு ஆட் பண்ணி செய்யும் போது ஃபிளேவர் நல்லா இருக்குங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்பயாவது நீங்க இந்த மாதிரி கொடுவா மீன், சகப்பு கொடுவா மீன் வாங்குனீங்கன்னா ஒரு டைமாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுல நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதுல வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட் வதக்கி எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி வதக்கி எடுக்கிறேன்னா வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு குயிக்காவே குக் ஆயிடுங்க. இதுக்கு நம்ம தனியா ஆட் பண்ணி நம்ம ஒரு எண்ணெய் சட்டி வச்சு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. டேரக்டா நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணி செய்யும் போது நமக்கு வந்து தனியா எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஃப்ளேவர்லாம் இதுலயே அழகா இறங்கி வந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புளி கரைச்சலை இதுல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா ஆட் பண்ணி விட்டுட்டு இதுல நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் கொடுத்துடலாம். ரொம்ப போட்டு கிளறாம லைட்டா மிக்ஸ் கொடுத்தா போதுங்க. ஒரு லிட்டை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சமா ஆவி போற மாதிரி வச்சு லைட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு வந்து நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம ஃப்ரை பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்க ஃபிஷ்ஷை மசாலா ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதுல நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்க கொடுவா ஃபிஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா இதுல ஆட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது ஒரு ஓரமா வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். ஆனா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய்லாம் வெந்துடும். இப்போ நம்ம ஒட்டு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஆட் பண்ணி விட்டுடலாம். ஆனா நல்லா கொதிக்கும் போது நம்ம ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சிடணும். ஆல்ரெடி நம்ம வந்து தாளிச்சு விட்டப்ப ஸ்டவ் மீடியம் ஹைல தான் வச்சிடணும். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தான் நம்ம மாங்காவை ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இறங்கிடணும் மாங்காய்லாம் வெளியில் இல்லாமல், அப்போ தாங்க உங்களுக்கு முழுமையாக வந்து வரும். இப்போ ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் வச்சிடலாம். இப்போ நம்ம மாங்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்காக எடுத்து வச்சிருக்க ஃபிஷ்ஷை நம்ம தனியாக வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சமா ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொதிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணக்கூடாதுங்க. கம்மியான குவான்டிட்டி இருந்தால் பரவாயில்ல. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணுங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் மீன் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாது, அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு செய்யும் போது நம்ம சேர்த்திருக்க எல்லா மீனும் சரிசமமா வெந்து வந்துருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 7 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இல்லை நம்ம சேர்த்திருக்க தேங்காயோட அளவுனா பாத்தீங்கன்னா கம்மியா தான் சேர்த்திருக்கோம். அதிகமா சேர்த்தனா இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப திக்கா போயிடுங்க, உங்களுக்கு நல்லாவே இருக்காதுங்க. தேங்காயோட குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா போதும். மீன் குழம்புக்காக சேர்த்திருக்க மல்லித்தூள் இருக்கு பாருங்க, ஸ்பைசஸ், அதை வந்து நம்ம கரெக்டான அளவு ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு ஆனை வந்து ரொம்ப திக்கா போயிடுங்க. ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் சிம்ல தான் வச்சிடணும். ஸோ இப்போ ஆனை கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு 7 நிமிஷம் பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சமா ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபுல்லா மூடாம. ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க எல்லா ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான கொடுவா ஃபிஷ் குழம்பு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மீன்ல உங்களுக்கு வந்து முள்ளுலாம் கம்மியா தாங்க இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. சுட சுட பிளைன் ரைஸோட இந்த ஃபிஷ் குழம்பு ஆட் பண்ணி மாங்காய் ஆட் பண்ணி வெண்டைக்காய் ஆட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல இருந்துச்சுங்க.
மறக்காம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே நீங்க இந்த மீன் குழம்பு செஞ்சு 1 மணி நேரம் பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.